இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பழனி, திருப்பதி போன்ற தலங்களுக்கு பாத யாத்திரை செல்வதால் என்ன பலன் கிடைக்கும் என்பதுதான் இவர்களுடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அந்த நேயருக்கு ஏன் இந்த சந்தேகம் வருதுன்னு சொன்னால், அந்த நாளில் பஸ்ஸு கிடையாது, வசதி கிடையாது, வாகனங்கள்லாம் வச்சுட்டு போகிற அளவுக்கு ரொம்ப சௌகரியமும் இல்லை. அதனால் எல்லாரும் நடந்து போனால் இன்றைக்கி தான் எல்லா சௌகரியமும் இருக்குது. ஏன் திருப்பதியில் நம்ம மலை உச்சிக்கு போகிறதுக்கு கூட பஸ்ஸெல்லாம் போட்டாலே, ரோடெல்லாம் போட்டுட்டாலே அப்படியே போகலாமே. நிறைய பேர் பார்த்தோம்னா கீழ் திருப்பதி வரைக்கும் பஸ்ஸில் போய் இறங்கிக்கிறா, அதுக்கப்புறம் நாங்கள் நடந்து போகிறோன்னு சொல்லிட்டு இந்த அலிபிரியிலேருந்து நடந்து போயின்னு இருக்காளே மேலே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. இன்னும் ஒரு சில பேர் அவர்களுடைய ஊரிலிருந்தே, சொந்த வீட்டிலிருந்தே பாத யாத்திரையாகவே சென்று வழிபடுகிறார்களே. இப்படி தங்களை தாங்களே வருத்தி கொண்டு, உடலை வருத்தி கொண்டு அப்படி ஒரு வழிபாடு அவசியம்தானா என்பதுதான் இவர்களுடைய சந்தேகமாக இருக்கிறது. என்னதான் வசதி வாய்ப்புகள் பெருகினாலும் இப்படி பாத யாத்திரை செல்வதன் மூலமாக என்ன மாதிரியான ஒரு பலன் கிடைக்கும்னு சொன்னால், அந்த பாத யாத்திரை செல்லும் பொழுது நாம் நம்முடைய மனதிலே இறை சிந்தனையோடையே இருந்து கொண்டிருப்போம் அல்லவா. மற்ற பணிகளை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு அந்த இறை நாமத்தை மட்டுமே உச்சரித்து கொண்டு, அந்த கோவிந்த நாமத்தை மட்டுமே உச்சரித்து கொண்டு, ஹரிநாமத்தை மட்டுமே உச்சரித்து கொண்டே பாத யாத்திரை செல்கிறார் அல்லவா. அதே மாதிரி தான் பயணிக்கு போகும்பொழுது கூட அரோகரான்னு சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கா. அதே மாதிரி பார்த்தோம்னா கந்தசஷ்டி கவசம் போன்ற முருகப்பெருமானினுடைய அந்த துதிகளையும் சொல்லிக்கொண்டே பாத யாத்திரையை செய்கிறார்கள். இப்படி பாத யாத்திரை செல்லும் பொழுது என்ன பலன் கிடைக்கிறதுன்னு சொன்னால், நம்முடைய சிந்தனை என்பது இறைவனின் பால் ஒருமுகப்படுகிறது. இதுபோக நாம் இந்த போல் உடலை வருத்தி கொள்ளும் பொழுது முழுக்க முழுக்க நாம் இறைவனுக்கே அடிமை என்கின்ற அந்த சிந்தனையும் நமக்குள்ளாக வந்து விடுகிறது. எல்லா சௌகரியங்களும் இருந்தாலும் இவ்வளவு சௌகரியங்கள் இருக்கிறது. இப்போ சின்ன ஒரு விஷயம் சொல்கிறது, இதை கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இந்த சபரிமலைக்கு போகிறா இல்லையா, சபரிமலைக்கு போகும்பொழுது அந்த பெரும் பாதை அப்படிங்கிற ஒரு பாதை இருக்கும். அது போக நமக்கு பம்பையில் போய் இறங்கி டைரெக்டாகவே நம்ம அப்படியே ஏறுற மாதிரியும் இருக்கும் இல்லையா. ஏன் இந்த சிறு பாதை தான் இருக்கே, அழகாக நம்ம பம்பை வரைக்குமே நேரடியாக பஸ்ஸு போயிடுறது. அதனை விடுத்துட்டு எதுக்கு நம்ம எரிமேலியிலேருந்து அந்த பெரும்பாதையிலே நம்ம போகணும், எதுக்காக 48 மைல் நடக்கணும் அப்படிங்கிற சிந்தனை எல்லோருக்கும் வருவதே இல்லையே. ஏன் தெரியுமா, அப்படி செல்பவர்களுடைய அந்த அனுபவங்களை கேட்டு பாருங்கள். அப்படியே இறைவன் இருந்தால் மட்டும்தான் இது போன்ற பெரும்பாதையே கடக்க முடியும். அவ்வளவு கஷ்டம். ஆனால் அது கஷ்டங்கிறது நமக்கு உணரவே முடியாது. மாலை போடாமல் அந்த இறை நாமத்தை சொல்லாமல் வெறுமனே நடந்து போய் பார்த்தோம்னா தான் அந்த கஷ்டங்கிறது தெரியும். ஆனால் மாலையை போட்டுக்கொண்டு இறைவனுடைய அந்த திருநாமத்தை சொல்லிக்கொண்டு தலையிலே அந்த இருமுடியை வைத்து கொண்டு அந்த பெரும்பாதையில் நடக்கும் பொழுது அதை முடிச்சுட்டு திரும்பி பார்த்தோம்னா நாம தான் இந்த அளவுக்கு நடந்து வந்தோமா. சாதாரணமாக வீட்டில் உட்காந்தா எழுந்துக்க முடியல, எழுந்தால் உட்காந்துக்க முடியலன்னு அவஸ்தைப்படுறோம். ஒரு மாடிப்படி கூட ஏற மாட்டேங்கிறோம். ஒரு முதல் மாடி இருந்தால் கூட நம்ம லிஃப்டில் போய் பழகியிருக்கோம். ஆனால் அந்த பாதையிலே செல்லும் பொழுது சற்று கூட நம்முடைய உடலானது வலி என்பதை எடுக்கவில்லையேங்கிற அந்த அனுபவத்தை அவர்கள் அங்கே உணர்ந்திருப்பார்கள். அங்கே எது பிரதானமான இடத்தினை பிடிக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பக்தி, இறைவனின்பால் வைத்திருக்கக்கூடிய பக்தியானது அந்த இடத்திலே வெளிப்படுகிறது. அந்த ஸ்ரத்தையானது மேலும் கூடுகிறது. ஸ்ரத்தையுடன் கூடிய பக்திக்கு அபரிமிதமான பலன் என்பது கிடைக்கும் தானே. அதனால்தான் இது போன்ற பாத யாத்திரை என்பது இந்த காலத்திலும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. எங்கே சென்னையிலிருந்து பயணிக்கு பாத யாத்திரை போறார், எவ்வளவு தூரம், அந்த தூரத்தை பற்றியெல்லாம் அவர்கள் கவலைப்படுவதே இல்லை. மற்ற நாட்களிலே தான் நான் சதா சர்வகாலமும் வேலை 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 என்று வேலையை ஓடிக்கொண்டே இருக்கிறேன், பணத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறேன். இந்த ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டுமாவது, இந்த ஒரு 15 நாட்களிலே நடந்து போயிடுறார். இந்த ஒரு நாட்களில் மட்டுமாகுது நான் இறைவனின் பால் என்னுடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அப்படியே அவர்கள் பாத யாத்திரையாக செல்கிறார்கள். பாத யாத்திரை செல்லும் பொழுது வழியிலே இருக்கக்கூடிய தலங்களையும் தரிசித்து கொண்டே செல்கிறார்கள். இது போக என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த உடலும் ஆரோக்கியம் பெறுகிறது. இது வாக்கிங் போனால் போதுமே அப்படிங்கிற மாதிரி நம்ம விதண்டாவாதம் பேசக்கூடாது. அந்த உடல் ஆரோக்கியம் என்கிறது எப்படி தெரியுமா கிடைக்குது, அந்த பாத யாத்திரை செல்லும் பொழுது அந்த பூமியை மிதித்து கொண்டே செல்கிறோம் அல்லவா. எல்லா இடங்களிலும் அந்த மண்ணை மிதித்து கொண்டே நடக்கும் பொழுது அதன் மூலமாக நம்முடைய உடம்பிற்குள்ளாக நோய் எதிர்ப்பு திறன் என்பது சேர்ந்து விடுகிறது. எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய
அந்த மனப்பக்குவமானது கிடைத்து விடுகிறது. அந்த வைராக்கியம்னு சொல்றா தெரியுமா, ஒரு விஷயத்தை முடிக்காம விடமாட்டோம்ப்பா அப்படிங்கிற அந்த வைராக்கியம் நமக்கு வந்து சேருகிறது. இறையருளால் இது போன்ற வைராக்கியம் வந்து சேரும் பொழுது இவர்களால் எந்த ஒரு விஷயத்தையுமே சுலபமாக சாதிக்க முடியும். அங்கே பயம் என்பதே இருக்காது. என்னுடன் இறைவன் பயணிக்கிறான், நான் பாத யாத்திரை செல்கிறேன் என்று சொன்னால் ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு நொடியும் அந்த இறைவனே என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறான், என் பின்னாலேயே வந்து கொண்டிருக்கிறான் என்கின்ற அந்த ஒரு மனோதைரியம் என்பது கிடைக்கும், நம்பிக்கை என்பது கிடைக்கும். அந்த நம்பிக்கையோடு செயல்படும் பொழுது வாழ்க்கையிலே எல்லா விதமான தடைகளையும் மிக எளிதாக தாண்டிவிட முடியும் என்பதுதான் இந்த பாத யாத்திரை செல்வதனுடைய நோக்கமாக இருக்கிறது. இவ்வளவு தூரம் பஸ் வசதியெல்லாம் இருக்கு, எல்லா சௌகரியமும் இருக்கு, ஆனால் அதனை விடுத்துட்டு இப்படி கஷ்டப்படுத்திக்கிறாங்களே, தங்களை தாங்களே இப்படி வருத்தி கொள்கிறார்களே என்ற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. அப்படி பாத யாத்திரை செல்பவர்களை பார்த்து நம்ம என்ன தெரியுமா நினைக்கணும், இவர்களைப் போல நாமும் பாத யாத்திரை செல்ல வேண்டும். அதற்கு இறைவன் நமக்கு உடல் வலிமையும் மன வலிமையும் தர வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையை முன்வைக்க வேண்டும். பாத யாத்திரை சென்றுவிட்டு வந்தவர்களை கேட்டாலே தெரியும், அப்படியே முழுமையான மனமகிழ்ச்சியோடு இருப்பார்கள். மிகவும் சந்தோஷத்தோடு எனக்கு மனம் அப்படியே முழுமை அடைஞ்சிருச்சுப்பா, அப்படி ஒரு அற்புதமான தரிசனம் கிடைச்சது, அந்த தரிசனத்தை அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குன்னு சொல்லுவா தெரியுமா. அந்த ஆனந்தம், அந்த பரிபூரணமான ஆனந்தம் என்பது இந்த பாத யாத்திரையின் மூலமாக சர்வ நிச்சயமாக கிடைக்கும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.